தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்விலே பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பொழுது அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், கலங்குகிறோம். என்னடா எனக்கு இந்த பாடுகள் இவ்வளவு கஷ்டமா எனக்கு பாடுகள்லாம் வருதுன்னு சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல்ல வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைல, நாம் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தராய ஆண்டவரை தொழுது கொள்கிறனால எந்த பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டியது அவசியம் கிடையாது. காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு காரியம், நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையில குண்டு துளைக்காத சட்டையை பரிசோதிக்கும்படியாக அதை உருவாக்கி விட்டு ஒரு ஜவுளி கிடந்து பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த பொம்மைக்கு மாட்டி பல முறை அந்த பொம்மையை சுடுவார்களாம். சுட்ட பின்பு மறுபடியும் அந்த சட்டையை எடுத்து எங்காவது அந்த சட்டையில அந்த குண்டு துளைத்திருக்கிறதா என்று சொல்லி நன்றா பரிசோதித்து பார்க்கலாம். எங்கும் துளைக்கவில்லை, அந்த குண்டு துளைக்கவில்லை என்று அவர் முடிவு பண்ண பின்பு, சோதித்து அறிந்த பின்பு, அந்த சட்டையை அங்கே அந்த காவல்துறையில புதிதாக வேலைக்கு வந்த இடத்துல இந்த சட்டையை போட்டு நெல்லு, நான் சுட்டு பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இதே போலதாங்க நானும் நீங்களும் இருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, இன்னும் அநேக பக்தருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது அநேக துன்பங்களுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் அவர்கள் துவண்டு போகவில்லை. அந்த துன்பத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடினால அந்த துன்பத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள், துன்பம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் முழுமையான விசுவாசத்தோடு இருப்போமானால் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, வேதத்திலே தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூவர் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிலை நின்றதுனால அவர்களை தூக்கி அங்கே அக்கினிலே போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அக்கினிலே போடப்பட்ட பொழுதும் கூட எப்படி புல்லட் ப்ரூஃப் அந்த சட்டை இருந்ததோ அது போல ஆண்டவர் அந்த அக்கினி மத்தியில அவர்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் ஆக இருந்து அந்த தீ அவர்களை பட்சிக்காதபடி அதிசயமாய் காத்தார். அவர்கள் வெளியே வந்த பொழுது அவருடைய தலை முடி கருகவில்லை, அங்கே அவருடைய வஸ்திரத்தில் அக்கினின் மனம் கூட வீசவில்லை என்று பேத்து வாசிக்கிறோம். அமிதமான லெவலில் கர்த்தருக்காக வைராக்கியம் என்ற அநேக சாட்சிகளை நாம் அறிந்திருக்கிறோம், வாசிக்கிறோம், உணர்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, சுய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற பொழுது நாம் சொந்து போகிறோம். ஐயோ என்று சொல்லி ஏன் எனக்கு துன்பங்கள் என்று நாம் கலங்குகிறோம். விசுவாச வாழ்க்கையை குறைந்து போகிறோம். அப்படி நாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சூழலிலும் பாதுகாக்க நமக்கு போதுமானவர். அதனால துன்பத்து மத்தியில நாம் துவண்டு போய்விடாதபடி தேவனை முழுமையாக பற்றிக்கொள்வோம், விசுவாசிப்போம். அவன் எந்த சூழ்நிலை நம்மை கைவிட மாட்டான். ஜெபிப்போமா? ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. துன்பங்கள், பாடுகள் வருகிற பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் என்று முழுமையாக விசுவாசித்து துன்பத்தை மேற்கொண்டு கர்த்தருக்கு இந்த சாட்சியாய் பிரகாசிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.